ஆனா என்ன, நான் கொஞ்சம் சுதாரிச்சுனா அவனுக்கு எப்படியாவது பிடிச்சிருப்பேன். அப்ப தெரிஞ்சிருக்கும் அவனுங்க யாரு எதுக்கு அதெல்லாம் பண்ணானுங்கன்னு. அது மட்டும் நடக்கவே நடக்காது. என்ன பிடிக்கணும்னா இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும். அவனுங்க மட்டும் என் கையில சிக்கிருந்தானுங்க, உன் தாவணி தொட்ட கையை வெட்டி துண்டா எடுத்திருப்பேன். சரி விடு, எப்படியாது யாருன்னு தெரிஞ்சுதா? ஊர் முழுக்க தேடிட்டேன்டா, கிடைக்கல, தப்பிச்சிட்டானுங்க நினைக்கிறேன். மாவனை கிடைச்சிருந்தானுங்க, தலையை வெட்டி கையோட கொண்டு வந்திருப்பேன். மா நீ அழாத, நீ அழுற, தப்பு பண்ணவங்க தான் அழணும். அந்த ஆண்டவனே உனக்கு துணை இருக்கா, நீ எதுக்காக அழுற? என்னதாமா நடந்தது? ஒழுங்கா உன் தாவணியில முடிஞ்சு வச்சிருக்க காசை கொடுத்துரு. வேண்டாம். ஏய், தாவணி உருவுடா. வந்த உடனே வெண்ணிலாவோட தாவணியை பிடிச்சி எடுத்திருக்காங்க. முத்தரசன் வெண்ணிலாவுக்கு எடுத்து கொடுத்த தாவணி யார் கொன்னையோ ஒருத்திருக்கு. வேற யாரு? எல்லாம் அந்த ஸ்வேதாவா தான் இருக்கும். மாப்பிள்ள, உன் ஃப்ரெண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்த, எவ்வளவோ உரிமையை கொடுத்த, அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் கிட்ட சொல்றேன். அதை நம்புறதும் நம்பாததும் இஷ்டம். மாப்பிள்ள, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோதான் ஆட்களை செட்டப் பண்ணி இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுடா. டேய், என்னடா உளர்ற? டேய், நான் உளரலடா. நான் சொல்ல போறது எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரியும். யோசிக்காம நான் பேசல. சத்தியமா நான் சொன்னபடி தான் நடந்திருக்கணும். இத்தனை நாள் நடந்ததெல்லாம் சின்ன விஷயம், அசால்ட்டை விட்டுருக்கலாம்டா. ஆனா இது அப்படி இல்லை. இதையும் அப்படியே விட்டோம், அதை விட முட்டாள்தனம் வேற எது இல்லடா. என்னடா பேசிட்டு இருக்க? எதை வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்க? வீட்டுல இருக்கவங்க இப்படி பண்ணணும்? மாப்பிள்ள, சில விஷயங்க காதுல கேட்கறதும் உண்மை இல்லை, கண்ணில் பார்க்கறதும் நிஜம் இல்லை. தீர விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அதை எந்த வழியில விசாரிக்கணும் எனக்கு தெரியும்டா. விசாரிச்சு உண்மையை கொண்டு வரேன் பாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு சும்மா இருந்தா பாரு. நான் பைத்தியம் தான். வேணாம் முத்தர் செய்த தலையிடாத. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய், சொல்றி, உண்மையை சொல்லு. முத்தரச வெண்ணிலாவுக்கு தாவணி எடுத்து கொடுத்தத பொறுக்க முடியாம தானே ஆட்களை செட்டப் பண்ணி நீ இந்த வேலையை பண்ண? சொல்றி, உண்மையை சொல்றி. சொல்லல சந்தர்ப்பத்துக்கு போயிட்டே இருப்பேன். அண்ணாமலை, ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நண்பனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சொல்றி, இல்ல அறுத்துட்டு போவா. டேய், கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா. ஏய், ஸ்வேதா இப்படி ஒரு காரியத்தை பண்ண போறா? இவதான் மாப்ள. ஆமா மாமா, எப்ப பார்த்தாலும் என்ன இவருக்கு பிடிக்கிறதே இல்ல. வெண்ணிலாவை தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு என்ன பகை உணர்ச்சியோட பாக்குறாரு. அண்ணாமலை, அண்ணாமலை வேண்டாம், சொன்னா கேளு. டேய், போயிரு. கோலா வெறியில இருக்கேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மையை சொல்றே. சொல்றே. உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் அறுத்துட்டு போயிட்டா இருக்கவா? டேய், அண்ணாமலை, நீ ரொம்ப தப்பு பண்ணிருக்க பாரு. தேவையில்லாம முட்டாள்தனமா ஸ்வேதா இப்படி ஒரு பழி போடுறது ரொம்ப ரொம்ப தப்புடா. அவன் ஏன் அப்படி பண்ண போறான்? அருவா வர்றா. இல்ல மாப்பிள்ளை, எவ்வளவு நீ சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. நல்ல புரியுற மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க.
இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ள சேர்த்தீங்களே, கடைசியில என்ன அசிங்கப்படுத்துறாரு பாரு. நான் இதுக்காக மாமா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த ஏய், செய்யணும்? நடிக்காத நீ. உண்மையை சொல்லிட்டு அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். டேய், டேய், விடு மாப்ள. விடு மாப்ள. அறிவுல உனக்கு முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஆமாடா. டேய், என்ன பைத்தியம் சொல்லு, முட்டாள்னு சொல்லு, என்ன வேணா சொல்றான். ஆனா இவளை மட்டும் நம்பாத மாப்ள. இவதான் எல்லாமே பண்ணிருக்கா. என்ன நம்பலையடா மாப்ள. எனக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் தான். இத செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு அவங்க வாயாலேயே இதை செய்ய சொன்னது இவதான் சொல்ல வைக்கல. வைக்கிறேன்டா. அப்படி என்னால செய்ய முடியலன்னு வச்சுக்கோ. நான் செஞ்சது தப்புன்னு இவ காலைல வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். வெண்ணிலா, அண்ணே, என்னன்னு இப்படி பண்றீங்க? நீ பேசாம இருமா. நீ இப்படி அமைதியா இருந்தாலும் உன்னை அசிங்கப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. கூட இருந்த குழி பறிக்கிறவங்க. இத பாருமா, இனிமே நீங்க இருக்க வேணாம். என் கூட வா, அம்மன் கோயில் இரு. அம்மன் உனக்கு துணை இருப்பா. எனக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் தான். இன்னும் 8 மணி நேரத்துல உன்னை அசிங்கப்படுத்தவங்கள முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது சத்தியம்மா. அதுக்கப்புறமா இருக்கு இவளுக்கு. நீ வா. டேய் அண்ணாமலை, நானும் வரேன்டா. ஸ்வேதா இப்படி ஒரு காரியம் பண்ணுவான்னு என்னால நம்ப முடியல. ஆனா இது எதுக்கு பண்ணாங்க நான் கண்டுபிடிச்ச தீர்ந்து அப்பதான் ஏன் கோவம் அடங்கும். ஜனனி, நீ ருத்ரா கூப்பிட்டு வெண்ணிலா கூட கோவிலுக்கு போ. சரிண்ணா. ஸ்வேதா, இதை பத்தி நீ யோசிக்காத. முதல்ல இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் தன்னால எல்லாம் பிரச்சனையும் தீரும். நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்க மேடம். என் மாமா உங்களை தேடி கிளம்பிட்டாரு. அவர் கையில மட்டும் நீங்க சிக்கினீங்க, அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துரும். ஒருவேளை மீறி ஏதாவது நடந்தாலும் என் பேரு வெளியே வந்துடவே கூடாது. புரிஞ்சுதா? உடனே கிளம்பி இந்த ஊரை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடுங்க. மேடம், ஏற்கனவே நாங்க ரொம்ப தூரம் தள்ளி தான் மேடம் இருக்கோம். கண்டிப்பா அவங்க எங்களை பிடிக்கவே முடியாது. ஒரு காரியத்தை முடிச்சதும் எங்களை பிடிக்க இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும் மேடம். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. பாட்டு போடுறா. இந்த அண்ணாமலை பண்ண வேலையால மொத்தமா சொதப்பிடுச்சு. இப்ப மாமா வேற கிளம்பி போயிட்டாரு. டேய், என்னதான்டா நடக்குது? நீ பாட்டு வாய்க்கு வந்த முடியும் படப்படன்னு பேசிட்டு வந்துட்ட. ஸ்வேதாக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு அது இதுன்னு சொல்ற. எதை வச்சு அப்படி சொல்ற? ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? மாப்ள, உனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாதுடா.
இதெல்லாம் பயங்கரமா திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்கடா. திட்டம்? ஆமாம் மாப்பிள்ள. தங்கச்சி அப்படியே வாமா. அத்தா, வெண்ணில தாயெல்லாம் பொண்ணு. உன்னையே தான் அம்மாவை நினைச்சு தினமும் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறவ. அத்தா, உன் சன்னதி வாசல் வச்சு தானே வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு ரசிகை நடந்திருக்கு. அதை நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த. அவளுக்கு நடந்த கொடுமைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாமா? அவளுக்கு இந்த கொடுமையை பண்ணவங்களை தேடி கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி உண்மையை உடைக்கணும் அத்தா. அவனுங்களை தேடி நாங்க போறோம். அவனுங்களை என் கையில கிடைக்கவும் தயவு வேணாம் அத்தா. உன் துணை எங்களுக்கு இருக்கும்னு நம்பிதான் நாங்க போறோம். நாங்க திரும்பி வர 8 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் உன் பொண்ணு வெண்ணிலா உன் கோயில்ல உன் முன்னாடி உன் பாதுகாப்புல தான் இருக்கணும். உன்னை நம்பிதான் அத்தா நாங்க போறோம். நல்லவங்க தண்டிக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெண்ணிலா ரொம்ப நல்ல வார்த்தை. அவளை நீதான் காப்பாற்றணும். வெண்ணிலா, ஒன்றும் இல்லைம்மா, நீ அழாத. எதுவும் நடக்கக்கூடாது ஒன்று நடந்துருச்சு. இப்போ நடந்த விஷயம் அதை நான் எப்படி சொல்கிறது? இப்போ நம்ம வெளியே போகும்போது கழுத்தடிக்கி கால் அடிப்பட்டு ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஒரு விபத்தை, நம்ம அதை அப்படியே விட்டுருந்தோம். நடந்த விஷயத்த அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா அது ஒரு முள்ளு மாதிரி நம்ம மனசு உறுத்திட்டே இருக்கும். கெட்ட விஷயங்களை அப்படியே மறந்துறது தான் என்னைக்குமே நல்லது. புரியுதா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இதெல்லாம் யாருக்காக பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன். ஜனனி, வெளியில கூட வந்து அவளை பார்த்துக்கோ. சரிண்ணே. ருத்ரக்குட்டி, அப்பா வந்துடுறேன். வாடா. வெண்ணிலா, நான் வரேம்மா. சித்தி, கான்ஸ்டபிள், அந்த அக்யூஸ்ட் ஃபைல் எடுங்க. நீங்க சொல்ற ஆளுங்க நான் ஃபைலை காட்டுறேன், இதுல இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. சரி சார். இதுல எல்லா அக்யூஸ்டோட லிஸ்ட் இருக்கு.
இல்லை சார், இதில் யாருமே இல்லை. பார்க்கறேன். வெளியூர் ஆளுங்க யார் வந்துட்டு போனாங்கன்னு விசாரிச்சு சொல்றேன். சரி சார். நன்றி சார். வாங்க. அவங்க வந்து ஊர் ஊரா ரோட்டா இல்ல, நாடு நாடு அலைஞ்சா கூட நான் அனுப்பின ஆளுங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க சிட்டா பறந்து சிட்டியை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டாங்க. சரி வாங்கடி, இந்த சந்தோஷத்துல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா விளையாடலாம். வாங்க. அண்ணாமலை, எனக்கு நம்பிக்கை இல்லைடா. இதுக்கு மேலே அவங்களை தேடி கண்டுபிடிப்போன்னு எனக்கு தோணவே இல்லைடா. டேய், நம்பிக்கைலாம் பேசாத. அவனுங்களை கண்டுபிடிக்கிறோம். ஏதோ இது மூணாம் மனுஷன் பண்ணியிருக்கான்னு நினைக்காதடா. சுவேதா தான் பண்ணியிருக்கா, அது எனக்கு நல்லா தெரியும். இதை பாருமாப்ல, வெண்ணிலாக் சுவேதாவால ஆபத்து இருக்கு. நாம இது இப்படியே சாதாரணமாக விட்டோம், திரும்ப திரும்ப அவ இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பா. இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்குடா. அவனுங்களை பிடிக்கிறோம், தூக்குறோம். அவனுக்கு கிடைச்சானுங்க சங்கர்த்திர வேண்டியதுதான். என்னடா யோசிக்கிறேன்? இல்லடா, நீ திரும்ப திரும்ப ஸ்வேதா தான் பண்ணியிருப்பான்னு சொல்ற. ஆனா என்னால நம்ப முடியலடா. அவ ஏன்டா இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை? இந்த நம்பிக்கை தாண்டா அவளை இப்படி பண்ண வைக்குது. வெண்ணிலாக் நீ கிடைக்க கூடாதுங்கிறக்காக எந்த லெவலுக்கு வேணா போவா, என்ன வேணா பண்ணுவா. அவளை சாதாரணமா நினைக்காத, ரொம்ப ஆபத்தானவ. டேய் என்னடா? சரிடா, இதெல்லாம் ஸ்வேதா தான் பண்ணியிருப்பான்னு நீ திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்தி சொல்றதுனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. என்ன வழி? என் போனு கூட.